அனைவருக்கும் வணக்கம். ஆ இப்போ நம்ம நெறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல வந்து பணம் சம்பாரிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அந்த பணம் சம்பாரிக்கிறதுக்கான வழிமுறை என்னன்றது தெரியாம நெறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம வந்து எமோஷனால சில பேர் லாஸ் பண்றோம். இதெல்லாம் இல்லாம எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டாக்க வாங்குறது, எப்படி விக்கிறது, எப்படி அத வந்து கரெக்ட்டான பொசிஷன்ல க்ளோஸ் பண்றது அப்படின்ற பத்தின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. நீங்க வந்து கண்டிப்பா இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நண்பர்களே. ஆ அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் படிச்சு பார்த்துக்கங்க. மார்க்கெட் என்னடா இது மேல போறான், கீழ வரான், ஒண்ணுமே புரியல. திடீர்னு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆவுது. நம்ம எடுக்கும்போது தான் கரெக்ட்டா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆவுது. இந்த மாரியான பல பிரச்சனைகள் பல பேருக்கு வந்து ஒரு குழப்பத்த உண்டு பண்ணியிருக்கும். அதெல்லாம் இல்லாம நீங்க கிளியரா ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு கரெக்ட்டா என்ட்ரி எங்க, எக்ஸிட் எங்க, எங்க டார்கெட் வைக்கணும், எப்படி வெளிய போகணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடராவோ, இல்ல வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் ட்ரேடராவோ இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி வாங்க இப்போ நம்ம அனலைசிஸ் உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட ஸ்டாக்க கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டான டவுன் ட்ரெண்ட் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா தான் நீங்க வந்து ஒரு சரியான ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்டாக்க தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த டவுன் ட்ரெண்ட்னா அந்த இடத்துல சப்போர்ட் கரெக்ட்டா இருக்கணும். அந்த சப்போர்ட்ட நீங்க வந்து கரெக்ட்டா டிரா பண்ணிக்கணும். அதே சமயத்துல அந்த டவுன் ட்ரெண்ட் கண்டுபிடிச்ச பிறகு நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன டிரா பண்ணணும். முதல்ல ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் லைன உடைக்கிறதுக்கு பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த எந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த கேண்டில நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வரக்கூடிய கேண்டில்ல நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணணும். டே டைம் ஃப்ரேம்ல தான் எல்லாமே வச்சிருக்கேன் நம்ம. ஸ்விங் ட்ரேடராவோ இல்ல வந்து நீங்க வந்து ஷார்ட் டெர்ம் ட்ரேடரா வந்தீங்கன்னா, ஒரு டே டைம் ஃப்ரேம்ல தான் வச்சுக்கிறது பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். அடுத்து வர கேண்டில் பார்த்தீங்கன்னா, இங்க செகண்ட் கேண்டில் வந்து எனக்கு வந்து டோஜி போட்டிருக்கு. அந்த டோஜி கேண்டில்ல எப்பயுமே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. இது சரியான என்ட்ரியாவும் இருக்காது. சரிங்களா? அப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, அடுத்து வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் கேண்டில்ல கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் பதிவாயிருக்கு. அந்த பிரேக் அவுட்ட பயன்படுத்தி அதுக்கு மேல ஹையர் ஹை வச்சிருக்கனால நம்ம என்ன பண்றோம், அந்த கேண்டில்ல வந்து என்ட்ரி எடுக்கிறோம். எந்த கேண்டில்ல? கரெக்ட்டா நான் கிரீன் கேண்டில்ல என்ட்ரி எடுக்கிறோம். சரிப்பா நான் என்ட்ரி எடுத்துட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஸ்டாப் லாஸ நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ் எங்க பிக்ஸ் பண்றது? சப்போர்ட் ஜோன் எங்க இருக்கோ, அந்த ஜோன்லருந்து நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய ரிவார்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோன்றத பாருங்க. இப்போ ரூ. 10க்கு நான் ரூ. 100 பொருள் வாங்குறேன்னா, எனக்கு வந்து ரிஸ்க் வந்து நான் வந்து ரூ. 5 தான் எடுப்பேன் அப்டின்னா, அதுக்கேத்த மாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இல்ல நான் வந்து ரூ. 10 எடுப்பேன் ரிஸ்க் ரூ. 100க்கு ரூ. 10 எடுப்பேன்னா, அதுக்கேத்த மாரி நீங்க ரிஸ்க்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த இடத்த ஸ்டாப் லாஸா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. எங்கன்னா கரெக்ட்டா நம்ம அந்த சப்போர்ட் லைன்ல கீழ நீங்க வந்து ஸ்டாப் லாஸ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நண்பர்களே. சப்போர்ட் லைன ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்ட தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். எங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போறோம்? ஏன்னா ரெசிஸ்டன்ட் எங்க இருக்கோ, அந்த இடம் தான் மெயினான ஒரு ஸ்டாப் நம்ம வந்து ஒரு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ண போறோம். அந்த இடத்த டார்கெட்டா வச்சுக்கிட்டு தான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். ஒரு ஸ்விங் ட்ரேடோ இல்ல ஷார்ட் டெர்மோ. டார்கெட் 1 நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் முதல்ல அத. சரிங்களா? ஸோ என்ட்ரி எடுத்தாச்சு, ஸ்டாப் லாஸ் போட்டாச்சு, ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு. அந்த இடத்த வந்து நம்ம டார்கெட் 1 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் சில பேரு நம்ம என்ன நெனைப்போம்னா, எனக்கு இன்னும் மார்க்கெட் மேல போகுமோ அப்படின்னு தோணுது அப்படின்னு நீங்க வந்து பல பேர் யோசிப்பீங்க. அதனால நான் டார்கெட் 2 கூட ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு கூட சில பேரு எதிர்பார்ப்பாங்க. ஷார்ட் டெர்ம் வச்சிருக்கவங்க எதிர்பார்ப்பாங்க. இல்ல ஸ்விங் ட்ரேடிங்க கூட வச்சிருக்கவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவங்க 50% வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்ல புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். ஏன்னா வந்துச்சுன்னா மொத்தமா போயிடக்கூடாது இல்லையா? அதனால 50% புக் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம். இல்லப்பா நான் ரொம்ப தைரியமான ஆளு, ரொம்ப கான்ஃபிடன்ஸான ஆளுன்னா, ஒண்ணும் பண்ண தேவல்ல அப்படியே விட்டுருங்க. நீங்க தைரியமா அடுத்த லெவலுக்கு எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுன்றத பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம ஹோல்டு பண்றோம். இல்ல வந்து 50% புக் பண்றோம். அவங்களுக்கான ஒரு என்ட்ரி. இல்லன்னா நான் புதுசா தான்ப்பா என்ட்ரி எடுக்க போறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கான ஒரு என்ட்ரியா கூட நீங்க வந்து பார்க்கலாம். அத வந்து எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ரிவர்சல் போடுது. ஏன் ரிவர்சல் போடுது? அப்படின்றத நீங்க முதல்ல பார்க்கணும். ஏன் ரிவர்சல் போடுதுன்னா, அந்த இடத்துல புதுசா என்ட்ரி எடுக்கிறவங்க அதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் போட்டுக்கங்க. சப்போஸ் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன்ப்பா 50% புக் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க, அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் அதுக்கு கீழ மெயின்டெயின் பண்ணிக்கங்க. ஏன் ரிவர்சல்? எப்படி ரிவர்சல் எடுக்காம கீழ கூட போலாம் இல்லையா இந்த இடத்துல? ரிவர்சல் எடுக்காம கீழ கூட போலாம் இல்லையா? சொல்ல முடியாது. நம்ம ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் ஆகலாம். இல்ல வந்து ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷனா இருக்கலாம். இல்ல வேற எதனாவது அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து மாற்றப்பட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு ரீசன்னால திடீர்னு கீழ வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதனால ஸ்டாப் லாஸ் நம்ம மெயின்டெயின் பண்றது நல்லது. நம்ம வந்து ரிவர்சல் போடுது. ஏன் ரிவர்சல் போடுது? இந்த இடத்துல வந்துட்டு செகண்ட் டார்கெட் நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்றது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறக்கூடிய பதிவா இருக்கும். பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஏன் ரிவர்சல் போடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து
நம்ம ஃபிபனாச்சி டூல்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்றோம். அது பாத்தீங்கன்னா 0.06 அப்படின்றது ஒரு கோல்டன் ரேஷியோ நம்பர். அந்த நம்பரை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே. ஸோ அந்த இடம் வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு ரீடெஸ்ட் கொடுக்குது. நல்லா பாருங்க, அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு ரீடெஸ்ட் குடுத்துட்டு தான் திரும்ப மேல போகுது. இப்போ ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து இந்த இடத்துக்கு கீழ வச்சிருக்கோம். இல்ல வந்து புதுசா எடுக்கிறவங்க இங்க வச்சிருக்கோம். இல்ல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்க போட்டுருக்கோம். எப்படி வேணா வச்சுக்கோங்க. சோ வச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு செகண்ட் டார்கெட் நம்ம எங்க ஃபிக்ஸ் பண்ண போறோம்? இல்ல புதுசா எடுக்கிறவங்க டார்கெட் எங்க ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. மேல போதா, கீழ வரப்போதான்னு தெரியாது. சோ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ என்ன பண்றது அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்கணும். செகண்ட் டார்கெட் எங்க ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத நம்ம யோசிக்கணும் நண்பர்களே. இப்ப பாருங்க, டார்கெட் 2 எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்றேன் நானு. இப்ப பாருங்க, மறுபடியும் ஒரு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல்னு ஒண்ணு இருக்கு. சோ அத பாட்டம்ல இருந்து டிரா பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்ட்டா இந்த கோல்டன் ரேஷியோல கரெக்ட்டா கவனிங்க. நல்லா அந்த கோல்டன் ரேஷியோல தான் கரெக்ட்டா ஹிட் ஆகுது. அந்த இடம் வந்து நம்மளுக்கு செகண்ட் டார்கெட்டா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹோல்டு பண்ணி 50% வச்சிருக்கவங்களும் சரி, இல்ல நான் புதுசா என்ட்ரி எடுத்திருக்கேன். இந்த ரீடெஸ்ட்ல தான் என்ட்ரி எடுத்திருக்கேன். புதுசா பார்த்திருக்கேன் ஸ்டாக்க அப்படின்றவங்களும் சரி, அந்த இடத்துல புதுசா பார்த்திருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். இல்ல நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன் 100%ஓ இல்ல 50%ஓ ஹோல்டு பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு செகண்ட் டார்கெட்டா இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணி ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும். இந்த இடத்துல வந்து எக்ஸிட் எடுக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத நீங்க புரிஞ்சிட்டு, அதுக்கப்புறமா கரெக்ட்டான ஒரு பாதைய தேர்ந்தெடுத்துட்டு தான் நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த கோல்டன் ரேஷியோ வரும்போது நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகும்ன்றத மெத்தட தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து என்ட்ரியோ, எக்ஸிட்டோ எடுக்கணும் நண்பர்களே. ஆ இப்படி நீங்க பழகிட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லயும் பழகிட்டீங்கன்னா, ஈஸியா நீங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி பணத்த வந்து கிட்டத்தட்ட ஆ இங்க இருந்து எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 30% இந்த இடம் ஏறி இருக்கும். ஸோ வித்தின் எ மந்த்ல 30% இந்த இடத்துல ஏறி இருக்கும். ஸோ அப்படி நம்ம வந்து ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம அமௌண்ட்டுக்கு ஏத்த மாரி வாங்கினோம்னா, அழகான ஒரு சம்பாத்தியத்த நம்ம பண்ணிட்டு போலாம். எந்த டென்ஷனும் இருக்காது. ஷேர் மார்க்கெட்னாலே நெறைய பேரு டென்ஷனா இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. அது வந்து இன்ட்ராடே பண்றவங்களுக்கும், ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கும் இருக்கும். இந்த மாரி ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்ல வந்து ஷார்ட் டெர்மோ நீங்க பண்ணும்போது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் இந்த மாரி டார்கெட்டோ, எக்ஸிட் என்ட்ரி கரெக்ட்டா எடுத்து பண்றவங்களுக்கு அது நடக்காது. கண்டிப்பா வந்து நீங்களும் இந்த மாரி சக்சஸ்ஃபுல்லா ட்ரேடரா வரதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாரியான வீடியோக்கள் உங்களுக்கு எஜுகேஷன் கன்டென்ட் வேணும்னா, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆ ரைட் டைம் இதுதான் என்ட்ரி, எக்ஸிட். ஸோ இதே மாரி நீங்க அடுத்த பதிவு சந்திக்கும் வரை நன்றி. நீங்க வந்து நம்ம தமிழ் இன்ஃபோ நெட்வொர்க் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அப்பதான் வந்து அல்காரிதம் உங்களுக்கு காட்டும். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.